இப்போ உங்க கண்ணு முன்னாடி 2 ஐஸ்கிரீம் இருக்கு. ஒண்ணு சாக்லேட் அண்ட் வெண்ணிலா. இப்ப இத சூஸ் பண்ண சொன்னா, நீங்க எத சூஸ் பண்ணுவீங்க? இதுல எப்படி ஏதாச்சும் ஒண்ணு ஈஸியா எடுத்துருவீங்க. அடுத்து வந்து இப்போ உங்க கண்ணு முன்னாடி ஒரு 10 ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் இருக்கு. அப்போ எத சூஸ் பண்ணுவீங்க? என்னதான் ஒரு சைடுல ஸ்டார்ட்டிங்ல நம்மளுக்கு ஒரு ஹேப்பியா இருந்தாலும் 10 ஃப்ளேவர்ஸ் இருக்கு. இது எல்லாமே ட்ரை பண்ணலாம்னு தோணாலுமே, கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கு அப்புறமா நெறைய ஆப்ஷன் ஆக ஆக இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சைடும் இருக்கு. இதுதான் பாரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ். சாய்ஸ் அதிகமாக நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகும். நம்மளோட டெசிஷன் மேக்கிங் வந்து டைமிங் வந்து கம்மியாகும். எத சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்ருப்போம். அதே மாதிரி ஒண்ணு சூஸ் பண்ணதுக்கப்புறமா, ச்சே நம்ம அத விட்டுட்டோமே அப்படிங்கிற மாரி ஒரு ரிக்ரெட்டும் வரும். அதே மாரி ஒரு ஃப்ளேவர நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு ஃபோமோவும் வரும். இந்த இடத்துல என்னதான் சாய்ஸ் வந்து நம்மளுக்கு நெறைய ஆக ஆக, நம்மளுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீடமும், நெறைய ஒரு அட்வான்டேஜ் இருந்தாலுமே, ஒரு கட்டத்துக்கு மேல அது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவும், நம்மளுக்கு டெசிஷன் பண்ண முடியாம ஒரு கட்டத்துக்கு மேல ஆயிருது.